நம்ம பார்த்த படத்துல, "எப்பா! டயலாக்லாம் சூப்பரா இருக்கே! யார் எழுதியிருப்பா?" அப்படின்னு நமக்கே சிலது தோணும். "இவரு தான் எழுதியிருக்காரா?" அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு, வெளிய தெரியாத 4 டயலாக் ரைட்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரத்னகுமார் சார் தான் இருக்காரு. இவரு தான் வந்துட்டு விக்ரம், லியோ, மாஸ்டர் படத்துக்குலாம் வந்துட்டு டயலாக் எழுதியிருக்காரு. இந்த படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, டயலாக் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதான்டா நானும் சொல்றேன். இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல. 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மேகதம்மான், ஆடி, குளு குளு இந்த படத்துக்குலாம் வந்துட்டு எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அப்கமிங்கா வந்துட்டு 29 படத்த வந்து எழுதி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கராத்தே பாபு, கருப்பு, சர்தார் 2 இந்த படத்துக்குலாம் அவர் தான் டயலாக் எழுதியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரைட்டர், டைரக்டர் அண்ட் ஆக்டர் நம்ம மணிகண்டன் சார் தான் இருக்காரு. இவர் தான் வந்துட்டு விக்ரமேதா படத்துக்கு வந்து டயலாக் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட டயலாக் எல்லாமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவு சூப்பரா எழுதியிருப்பாரு. இன்னைக்கே 10 கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட இருந்து எப்படி போடுங்களான்னு திட்டம் போடுவேன். அதான் நீ அதே 10 கோடியை உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்னு சொன்னா விட்டுடுயா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டரில் போகலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். இவரு பார்த்தீங்கன்னா, நிறைய எழுத்தும் சுயசரிதம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டர், டைரக்டர் அண்ட் ஆக்டர் தமிழ் சார் தான். இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டானகாரன் படத்தை வந்துட்டு எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிறை படத்தோட ஸ்டோரி வந்துட்டு இவர் தான் எழுதியிருக்காரு. டயலாக் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா, தமிழ் சாரும் அப்புறம் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரியும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தோட அதிகார அமைப்புகள் பல்வேறு காலகட்டங்கள்ல எளிய மக்களுக்கு எதிராக தான் நின்று இருக்கு. இந்த அமைப்புல நாமளும் ஒரு அங்கம் தான். நீங்க எல்லாரும் உங்க பயிற்சி காலம் முடிஞ்ச பொறுப்பு காவலர்களா வேலை செய்யும் காலங்கள்ல எளிய மக்கள் உங்ககிட்ட கஷ்டம்னு கண்ணீரோட வந்து நின்னா அவங்க கிட்ட ஒரு தோழனா ஒரு சகோதரனா பேசுங்க. உங்களோட அதிகாரத்தால அவங்களோட கண்ணீரை துடைக்க முடியும்னா அதை செஞ்சு பாருங்க. அதுல கிடைக்கிற மனநிறைவு வேற எதுலையும் கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரோட அப்கமிங் மூவி வந்துட்டு மார்சல் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரைட்டர் அண்ட் ரிலீசிஸ்ட் மதன் கார்கி தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்லவே வேணாம். நமக்கு பல பாடல்களை வந்து தந்திருக்காரு. சில ஃபேமஸான படத்துக்கெல்லாம் இவர் தாங்க டைலாக் எழுதியிருக்காரு. எந்திரன், 2.0, பாகுபலி ஃபர்ஸ்ட், செகண்டு, சீதாராமம், புஷ்பா, RRR போன்ற படங்களுக்கெல்லாம் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு டைலாக் ரைட்டராக இருந்திருக்காரு. இவரோட டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே கவிதை போல தான் இருக்கும். சீதா மகாலட்சுமி அவர்களுக்கு உம்மோடு பேச வந்த மழையையும் என்னையும் உங்கள் குடையை விரித்து நீங்கள் நிராகரித்து விட்டதால் நானும் கீழே விழுந்து உடைகிறேன். அந்த மழையை போல என் இதயம் காய்ந்து போகாமல் உங்களால் மட்டுமே காக்க முடியும். இவன் உங்கள் ராம். முகவரி தந்தால் இதயம் அனுப்புகிறேன். ஆபத்திற்கு எங்கிருக்கிறேன் என்று சொல்.